அம்மா, உலகத்தில் சர்வ கோடி சக்திக்கு அதிபதியாக அம்மா, கூப்பிட்ட குரலுக்கு பேசும் மகாசக்தி பத்ரகாளி அம்மனை, அற்புதமான சக்தியானவள்மா. துர்காதேவி எவ்வளோ அற்புதமாக இருக்காங்க பாருங்க. அங்காள பரமேஸ்வரி, அதர்வணகாளி, மகாலட்சுமி, மகாமேரு, உற்சவ சக்தி துர்காதேவி அம்மன். அம்மா கிட்ட ஒரு விஷயம் கேட்குறம்மா. இந்த உலகத்தில் பல பேர் பல பிரச்சனைகள் என்னிடத்தில் சொல்கிறாங்கம்மா. மனைவி அவசப்படுறா, கணவன் குடிச்சிட்டு போதைக்கு அடிமையாகி போதை மாத்திரெல்லாம் போட்டு வீட்டில் சாமி கும்பிடவே விடுறது இல்லையா. சாமி கும்பிட்டே பல மாதம் ஆகுது, பல வருஷம் ஆகுதுங்க என் வீட்டில் அப்படின்னு அழுகுறாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்குமா நிதானமாக பாதுகாக்கணும். இந்த குடிப்பழக்கம் உள்ளவங்களெல்லாம் அவங்கள திருத்த வைமா. இந்த சின்ன பசங்க எல்லாமே அதே மாதிரி போதையில் போயிடுறாங்கம்மா. அவங்களுக்கு எல்லாம் நல்வழிப்படுத்துமா. இந்த திருமணமாகாத ஒவ்வொரு கோயில் குளமெல்லாம் ஏறி சுற்றுறாங்க. ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை வந்து அம்மா கிட்ட வணங்கிட்டா அம்மா பொண்ணு மாப்பிள்ளையே முடிச்சு கொடுத்துருவா. குழந்தை இல்லாத வழி குழந்தைங்க, அற்புதமான ஆண் குழந்தை ஒன்றா ஆண் குழந்தை, பெண் குழந்தை ஒன்றா பெண் குழந்தை. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் சேர்த்து வாழ வச்சுடுவாங்க. யாருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸு வழக்கு இருக்குதோ அத்தனையும் தள்ளுபடி ஆகிடும். ஒன்று மட்டும் நான் சொல்லி இப்போ தீபார்த்தனை படைக்கிறேன். கரூரில் சின்ன கை குழந்தையிலிருந்து பெரியவங்க, சின்ன பொண்ணுங்க, சின்ன பசங்க 41 பேர் அகால மறைஞ்சும். அது ஒரு இறைவனுடைய கர்மாவா விதியின் விளையாட்டா தெரியலம்மா. அவங்க குடும்பத்தை ஆத்மா சாந்தி அடையணும். அந்த உயிர் அவங்க குடும்ப ஆத்மாவுக்கு எந்த சங்கடம் இல்லாமல் அவங்க தாய் தந்தைக்கு பாதுகாக்கணும். அவங்களுக்காக நான் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்கிறேன். இங்கே யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அத்தனை பேருக்கும், உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கும் நான் இந்த ராகுகால பூஜை நிறைவு செய்து இப்போது தீபார்த்தனை படைக்கிறேன். இப்போ இந்த கற்பூரத்தை தொட்டு கும்பிடுங்க, அந்த குங்குமத்தை தொட்டு கும்பிடுங்க, அம்மானுடைய எலுமிச்சம்பழத்தை தொட்டுங்க, அம்பாள் உத்தரவு கொடுத்த பழத்தை தொட்டு கும்பிடுங்க. அம்பாளை ஒரு நிமிஷம் நல்லா பாருங்கள். அற்புதமான தோற்றம். எல்லா பிரார்த்தனையும் வேண்டிங்க. யாரெல்லாம் என்னென்ன விஷயமாக வந்திருக்கீங்களோ அத்தனை காரியம் வெற்றி பெற அம்மன் அருள்வாக்கை பெறுவோமாக.